வணக்கம். நமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம். அதனால தான் மகாகவி பாரதி சொல்லுவார், சோம்பல் மிக கெடுதி பாப்பா அப்படின்வார். உலகத்திலேயே மிக கெடுதலான விஷயம் எதுனா சோம்பேறித்தனம். இன்றைய தலைமுறை என்பது அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் என்கிற அந்த மனப்பான்மையே இல்லாத ஒரு தலைமுறையாக உருவாகி கொண்டிருக்கிறது. இது மிகவும் ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். அதிகாலையில் எழுந்து நம்முடைய பணிகளை செய்கின்ற பொழுது நம் அன்றாட அந்த நாளில் ஒரு மிக பெரிய நேரத்தை சேமிக்கக்கூடிய ஒரு பண்பு கிடைக்கும். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராத்திரியில் 12 மணி 1 மணி 2 மணின்னு முழிச்சிருந்து அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கம்லாம் இல்லாமல் 8 மணி 9 மணி, அதுவும் ஞாயிற்றுக்கிழமைனா கேட்கவே வேணாம், அவங்களுடைய அதிகாலையே 12 மணி 1 மணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலை அமைப்பும் மாறிடுச்சு. இது ரொம்ப ஒரு வாழ்க்கை முறையே மாற்றி புரட்டி போடுகின்ற ஒரு விஷயம். 1000 சிந்தனைகள் உன்னுள்ள இருந்தாலும் ஒரு செயல் செய்தால்தான் அது வாழ்க்கையினுடைய வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சிந்திப்போம், இதை செய்யலாம் அதை செய்யலாம். அதுவும் இந்த அலாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இந்த உலகத்திலேருந்து எடுத்தால் நிறைய பேர் விட்டுருவோம். ஏன்னா அலாரத்தை அடித்து உடனே எழுந்த மனுஷன் உலகத்தில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அதை ஒரு முறை 2 முறை, அதனால தான் ரிப்பீட்டட் அலாரம்னு அப்படி தான் கண்டுபிடிச்சிருப்பான் போல. திரும்ப அதை அடித்து அணைச்சி எழுந்துன்னு சொல்லி அந்த காலையில் எழுந்திருக்கக்கூடிய அந்த விஷயமே இல்லாமல் போச்சு. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. அவர் அந்த மாணவர்கள்கிட்ட சொல்கிறாரு, காலையில் எழுந்திருக்கக்கூடிய பறவைகள் தான் சுவையான புழுக்களை உணவாக கொள்ளுகின்றன, அதனால் நம்ம காலையில் எழுந்துடணும், அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அங்கே இருந்த மாணவன் எழுந்து பதில் சொல்லியிருக்கிறான், இல்லைங்கய்யா, காலையில் எழுந்திருக்கக்கூடிய பறவையை பார்க்காதீங்க, காலையில் எழுந்திருக்கக்கூடிய அந்த புழுக்களை பாருங்கள், அது மட்டும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருந்தா பறவைக்கு உணவாக மாறி இருக்காது இல்லையா அப்படின்னு அவன் பதில் சொன்னானோ. இன்றைக்கி இப்படி தான் நம்ம எல்லாத்தையும் பாசிட்டிவ் எல்லாம் மாற்றிட்டு நெகட்டிவை மட்டும் பார்க்கக்கூடிய அந்த மனோபாவம் வந்ததுனால தான் இன்றைக்கி சோம்பேறித்தனம் உலகெங்குமே நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றமாக மாறிடுச்சு. அப்படி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முறை என்பது அதிகாலை 6 மணியிலிருந்து ஆரம்பித்து நைட்டு 9 மணி 8 மணிங்கிற அந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டாலே நிறைய வேலை. சில வேலைகள் இதில் விதிவிலக்கு, ஐடி பீப்புள்னு சொல்லுவாங்க, அப்படி அந்த நைட்டில் வேலை செய்யக்கூடிய சில வேலைகளை தவிர மற்ற எல்லாருமே இந்த சோம்பேறித்தனுக்கு ஆட்பட்டு கொண்டிருப்பதனால தான் நிறைய வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்குது. அதுவும் இந்த மாணவ பருவங்கிறது இதில் நிறையாவே மாட்டிக்கிட்டு இருக்குது. அப்படி இரவிலே இருந்து இந்த பயன்பாடுகள், அந்த செல்ஃபோன் அது மேலே அந்த மாதிரியான அந்த விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தி தூக்கத்தையும் கெடுத்து தன்னுடைய வாழ்க்கையும் கெடுத்து சோம்பேறித்தனத்தையும் அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் இதிலிருந்து வெளிவந்து தேவையான எதையுமே தேவையான அளவில் நாம் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறலாம். அப்படி தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை பயன்படுத்தி சோம்பலை குறைத்து கொண்டாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் என்னதான் நான் முயற்சி பண்ணுறேன், தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்படிங்கிற எல்லா விஷயம் தாண்டி சோம்பேறித்தனம் என்ற ஒன்று இருந்தால் எல்லா விஷயத்தையும், இதுதான் தலைமை எல்லாத்துக்கும், இது எல்லாத்தையும் அடித்து போட்டுவிடும் என்று சொல்லி சோம்பலிலிருந்து விடுபடுவோம், சுறுசுறுப்பான வாழ்க்கையை மேற்கொள்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம்.